எங்களுக்கு வருணுக்கு பிரியாவை கொடுக்கறதுல முழு சம்மதங்க. இத நீங்க மட்டும் சொன்னா போதுமா? என் மருமக சொல்ல வேணாமா? அவளை ஒரு தடவை கூப்பிட்டீங்கன்னா நான் அவ சம்மதத்தையும் கேட்டுறேனே. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. ஏன் பிரியா, அவங்க வந்தது வராதுமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருமா, நம்மள மதிச்சு இவ்ளோ தூரம் வந்திருக்காங்கல்ல, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அத்த, மாமா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இவங்களை அவமானப்படுத்தணும்னு இப்படி பேசல. ஏற்கனவே இவர் என்ன கோயில்ல பார்த்து எங்க கல்யாண விஷயமா பேசினாரு. நான் அப்பவே இவர்கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இனிமே என்ன பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு இங்க வரணும்? தயவு செஞ்சு இவங்களை போக சொல்லுங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. என்ன பிரியா இப்படி எடுத்தும் கவுத்துன்னு பேசுற? இதுக்காக நான் எங்க வீட்டுல பேசி உங்க வீட்லயும் பேசி இப்ப அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ பிரியா, ப்ளீஸ். வருண், நீங்க எனக்காக என்னதான் செஞ்சாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட்ல இப்போதைக்கு இல்ல. ஏற்கனவே அப்பாவை இழந்த சோகமே இன்னும் என் மனசை விட்டு போகல. இப்போ எனக்கு என் தம்பி தங்கச்சி லைஃப் தான் முக்கியம். அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டாம என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். பிரியா, நீ ஏதோ கோவத்துல பேசுற. உன் மனசு மாறுற வரைக்கும் நான் கண்டிப்பா உனக்காக காத்துட்டு இருப்பேன். எனக்காக யாரும் காத்துட்டு இருக்க வேண்டாம். எனக்கு உதவி செய்யறதா இருந்தா நீங்க இங்கிருந்து போங்க. அதத்தான் நான் விரும்புறேன். பாத்தியாடா அவ என்ன பேச்சு பேசுறான்னு? வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லாம சொல்றாடா. அதுக்கு தான்டா அன்னைக்கு தலையா அடிச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணு வேண்டான்னு நீதான் இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்ன. என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத பொண்ணு மாதிரி. வாடா. இருங்க, அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் வந்துடாதீங்க. அவ ஏதோ கோவத்துல 4 வார்த்தை ஏதோ பேசிருக்கலாம். நான் அவகிட்ட நிதானமா அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவளை சமாதானப்படுத்துறேன். இல்லங்க, அவ கோவத்துல பேசல. அவ ரொம்ப தெளிவா என் பையன் இழிச்ச வாயன்னு சொல்லிட்டா. ஐயோ, நீங்க எல்லாம் சேர்ந்து தானே இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னமா சொல்றீங்க? நாங்க ஏன் நாடகம்னு சொல்லுங்க. சும்மா நடிக்காதீங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி. உள்ளேயும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையா? அன்னைக்கு நான் உங்களை அவமானப்படுத்தினேன்றதுக்காக இன்னைக்கு செருப்பால் அடிக்காத குறையா இந்த பிரியாவை வச்சு அவமானப்படுத்துறீங்கல்ல? இதோ பாருங்க, இனிமே இந்த பிரியாவை என் மருமகளா ஆக்கிக்கோன்னு எல்லாரும் வந்து கெஞ்சினாலும் இந்த ஜென்மத்துல இவள மருமகளா ஏத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க, எங்களுக்கு யாரையும் அவமானப்படுத்தி பழக்கம் இல்ல. கல்யாண விஷயத்துல நீங்க எல்லாம் எங்களை எப்படி அவமானப்படுத்துனீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். என் அத்தையும் மாமாவையும் குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறது? நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன். இனி தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராதீங்க. பிரியா, எங்க அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல? இனிமே இந்த பக்கம் யாரும் எட்டி கூட பாத்துறாதீங்க. எங்க அப்பா சாவுக்கு நீங்க தான் காரணங்கிறத நாங்க யாரும் இன்னும் மறக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. வாக்கா. டேய் வாடா. அம்மா வான்னு சொல்றல்ல. வாடா வாடா. ஐயோ, என்னங்க இப்படி ஆயிடுச்சு? மறுபடியும் எப்படிங்க உங்களை சமாதானப்படுத்துறது? அம்மா, அவங்கள விடுமா, போகட்டும். பிரியோட ஃபீலிங்ஸும் கரெக்ட் தானே? அத்தை, எதுக்கு அத்தை கவலைப்படுறீங்க? பிரியா படிச்ச பொண்ணு, நல்ல வேலையில இருக்கா. கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நாம அவசரப்பட்டு அப்படி எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த பையன் இன்னும் பிரியா மேல இஷ்டமா தான் இருக்கான். அதை நல்லா கவனிச்சிங்களா? அதனால எப்படி அவன் மறுபடியும் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியே அவன் வரலன்னா நாம கவலைப்பட வேண்டாம். நம்மளே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பிரியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். வணக்கம் சார். வாங்கம்மா. வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ, உட்காருங்க. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. வெளிநாடு எங்கேயாவது போகணுமா? எந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க. வெளிநாடு போகணும், ஆனா நாங்க இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை அனுப்பணும். இவங்களை அனுப்ப முடியுமா பாருங்க.
இவளா? இவ எங்க இருக்கா? இவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இவ என்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகாம தலைமறைவாயிட்டா. 20 நாளைக்கு முன்னாடியே இவ வேலைக்கு சேர்ந்திருக்கணும். இவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப சவுதி அரேபியாக்கெல்லாம் இவளால போக முடியாது. ஏன் மேடம்? இவ சாந்தினி இல்ல. சாந்தினி செத்து போய் 20 நாள் ஆச்சு. என்னது? சாந்தினி செத்து போயிட்டாளா? இவளால எங்களுக்கு 10 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சே. அந்த லாஸை ஈடுகட்ட என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா அதை நீங்க ஈடுகட்டலாம். இதனால நீங்களும் பெனிஃபிட் அடைவீங்க, எங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க மேடம். என் சக்காலத்தி ஒருத்தி இருக்கா, அவ பேரு நந்தினி. அவ செத்து போன சாந்தினி மாதிரியே இருப்பா. இந்த பாஸ்போர்ட்லயே நீங்க நந்தினிய சவுதிக்கு அனுப்ப முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? முடியும் மேடம். ஆளை மட்டும் காட்டுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க செலவுலயே நாங்க அனுப்பி வைக்கிறோம். நாங்க இவளை அனுப்பலன்னா சவுதியில நாங்க தொழிலே பண்ண முடியாது. சவுதிக்காரன் ஷேக் எங்களை கொன்னே போட்டுருவான். உங்களால இவளை சவுதிக்கு அனுப்பி ஒட்டகம் வைக்க வைக்க முடியும்னா உடனடியா அனுப்பிடுங்க. அவ எங்க இருக்காங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே அனுப்பிச்சிடலாம் மேடம். நாங்க எப்ப அவளை மெடிக்கல் செக்கப்புக்கு கூப்பிடுறோமோ அப்ப நேரா கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா அனுப்பிடுவோம். இப்ப எங்க இருக்காங்கன்னு காட்டுங்க. எங்க கூட வாங்க, காட்டுங்க. மச்சான், எவ்வளோ போராடிட்டேன்டா. பிரியா எனக்கு கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டேங்கிறாடா. கொஞ்சம் கருணை கூட காட்ட மாட்டேங்கிறாடா. பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் அவங்களோட காதலுக்காக தன்னோட சாம்ராஜ்யத்தை திறந்தாங்க. ஆனா பிரியா மட்டும் என்னை ஏத்துக்கிட்டானா அவளுக்காக என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து ஏழையா நடுத்தருல கூட நிக்க தயாரா இருக்கேன்டா. அதை இப்படி கூட இந்த 2 விரல ஒண்ணு தொடு. ஏங்க என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி? தொடுன்னு சொல்றேன்ல. என்னங்க விஷயம்? ஒரு நல்ல பிசினஸ் ஆஃபர் வந்திருக்கு. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியணும். அதுக்கு தான் தொடு. ஏங்க பணம் இருந்தா பிசினஸ் பண்ணலாம், இல்லனா இல்ல. இதுக்கு எதுக்குங்க தொடர பஞ்சாங்க எல்லாம்? இந்த தடவை பிசினஸ் பண்றதுக்கு பணம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. என்னை நம்பி பணம் கொடுக்க ஆள் இருக்காங்க. நீ வந்து சும்மா என் பக்கத்துல நின்னா மட்டும் போதும். ஏங்க நான் வந்து உங்க கூட நின்னா அது எப்படிங்க பணம் கொடுப்பாங்க? இந்த பாண்டு பத்திரம் கையெழுத்து அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. வெறும் வாய் வார்த்தை தான். நீ நானும் புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா மட்டும் போதும், நமக்கு பணம் கிடைச்சிடும். அப்படி என்னங்க தொழில் செய்ய போறீங்க? நம்மள நம்பி யாருங்க பணம் தருவாங்க? செல்லாம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கேட்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். அப்படி என்னங்க தொழில் செய்ய போறீங்க? நம்மள நம்பி யாருங்க பணம் தருவாங்க? யார் பணம் தருவாங்கன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஆனா என்ன தொழில் கேட்டல, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நம்ம குடியிருக்கிற பாலாஜி நகர்ல ஒருத்தன் 1000 கேபிள் கனெக்ஷன் வச்சிருக்கான். அவன் எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரேன்னு சொல்றான். ஆனா அதுக்கு 10 லட்ச ரூபா பணம் கேட்கறான். 1000 கேபிளுக்கு 100 ரூபான்னு வச்சா கூட மாசம் 1 லட்ச ரூபா வந்துடும். நாம அவனுக்கு 10 லட்ச ரூபா புரட்டி கொடுத்துட்டா போதும். அந்த கேபிள் டிவி நமக்கு சொந்தமாயிடும். ஏங்க அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கெங்க போறது? ஒருத்தர் அந்த பணத்தை நமக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. நீ என் கூட வந்து சும்மா நின்னா மட்டும் போதும். யாருங்க அது நம்மள நம்பி 10 லட்ச ரூபாய் தர போறது? வேற யாரும் இல்ல, நம்ம வருண் தான். வருணா? ஆமா, நம்ம வருண் தான். ஏங்க அவருக்கும் நம்மளுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்லையே. அவர் எப்படிங்க நம்மளுக்கு பணம் கொடுப்பாரு? அவரு நம்ம வீடு தேடி வந்து பிரியாவை பொண்ணு கேட்டதுனால தானே நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு அவங்களுக்கும் சண்டை வேற.
அப்படி இருக்கும்போது எந்த அர்த்தத்துல அவர் நம்மளுக்கு பணம் தருவார்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? தருவார். ஏன்னா அவர் பிரியா மேல உயிரையே வச்சிருக்காரு. பிரியாவுக்காக என்ன வேணும்னாலும் செய்வார். எனக்கு கண்டிப்பா ஒரு பணம் தருவார். நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏங்க, கேவலம் ஒரு செல்போனை கொடுத்துட்டு திரும்பி வாங்கிட்டு போனவர் அவரு. எப்படிங்க அவளுக்காக என்ன வேணாலும் செய்வாரு? அதெல்லாம் பழைய கதை. நேத்து என்ன நடந்ததுன்னு கேளு. அப்படி என்னங்க நடந்தது? பிரியாக்காக அவர் என்ன வேணாலும் செய்யறனும் போது அவர்கிட்ட நம்ம ஏன் 10 லட்ச ரூபா கேட்க கூடாது? என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க இந்த மாதிரி நினைக்கிறது வெளியில தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நான் என்ன உங்க வீட்டுல இருக்கவங்கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கையை கட்டிட்டு கையை நீட்டி நிக்கணுமா? எனக்குன்னு ஒரு தன்மானம் இல்ல? நான் என்ன கையால் ஆகாதவனா? நான் எது சொன்னாலும் முட்டுக்கட்ட போட்டுக்கிட்டே இருக்க. பிரியாவை காட்டி வருண் கிட்ட நம்ம பணம் கேக்குறது அவளை விக்கிறதுக்கு சமங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏதோ வேற வழி இல்லாம நம்ம வீட்டுக்கு அடைக்கலமா வந்திருக்கா. அவளை போய் அடமானமா வச்சு பணம் வாங்கலான்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இத பாரு ரேவதி, இந்த நியாயம் தர்மலாம் எனக்கும் தெரியும். நாம அந்த பணத்தை ஏமாத்த போறதில்ல, திருப்பி தானே தரப்போறோம். புருஷன்காரன் ஒரு தொழில் பண்றனா அதுக்கு உதவியா இருக்கிறத விட்டுட்டு ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே போற. என்ன வளர விடாம தடுத்துக்கிட்டே இருக்க. கடைசியா உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணலனா இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். நீங்க எங்க தேடினாலும் உங்க கண்ணுக்கு நான் சிக்க மாட்டேன். வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு நான் இல்லாம நீ தான் கஷ்டப்படுவ. அப்ப தெரியும் புருஷனோட அருமை என்னன்னு. மரியாதையா சொல்றேன், சீக்கிரம் அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு கிளம்புற வழியை பாரு. இல்லைன்னா நான் எங்கேயாவது பரதேசியா போயிடுவேன். புருஷனுக்காக உலகத்துல ஒவ்வொருத்தர் என்னென்னோ செய்யறா, நீ பக்கத்துல கூட வந்து நிக்க மாட்டியா? போ, போய் சீக்கிரமா போ. அப்படி வாடி வழிக்கு. ஹலோ. ஹலோ, நான் பிரியாவோட அண்ணன் மகேஷ் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னவா இருக்கும்? பிரியா சம்மதம் சொல்லிட்டாளா இல்ல கல்யாண விஷயமா பேச சொல்லி அனுப்பியிருக்காளா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நல்ல விஷயம் பேச போறோம். அதனால அம்மன் கோயில் கிட்ட மீட் பண்ணலாமே. அப்போ பிரியா விஷயமா தான் இருக்கும். நானும் என் ஒய்ஃபும் வரோம். ஒய்ஃபோட? அப்போ பிரியா சம்மதம் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நான் உங்களுக்காக அங்க வந்து வெயிட் பண்றேன். சரி. மகேஷோ ரேவதியும் வர சொல்லியிருக்கிறத பார்த்தா அநேகமா பிரியா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுளே, இந்த சந்தோஷமான விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு கல்யாணம் கையோட பிரியாவை முதல்ல உன் சன்னதிக்கு தான் நான் கூட்டிட்டு வருவேன். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். விருகம்பாக்கம் அம்மன் கோயிலுக்கு போகணும். நீங்க சொல்றது சரிதான். அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம். அது ஒண்ணு இல்லைங்க, நாங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச கேபிள் டிவி ஓனர் ஒருத்தர் அவங்க கேபிள் டிவி கான்ட்ராக்டரை 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரதா சொல்லியிருக்காரு. இதை மட்டும் நாங்க எடுத்து நடத்தினா 1 மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் வரும். இன்னி 6 மாசத்துல நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். அதுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ, நீங்க பிசினஸ் பண்றதுக்கு என்ன ஃபைனான்ஸ் பண்ண வர சொல்லியிருக்கீங்க. இது தெரியாம பிரியா தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு நான் வேற தப்பா நினைச்சிட்டேன். இது நீங்க என்கிட்ட போன்லயே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்.
இந்த விஷயம் இப்ப பிரியாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த பிரியா கிட்ட சொல்லிடாதீங்க. உங்களெல்லாம் நம்பி உங்க வீட்டில் அவ இருக்காளே, அவளால இதை தாங்கிக்க முடியாது. அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனநிலையில நான் இல்லை. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். இப்பதான் என்னவோ பெருசா சொன்னீங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன்னு. உங்களுக்காக என்ன உதவி வேணும்னாலும் பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா இப்படி பேசுறீங்க? அப்போ பிரியா மேல வச்சிருக்கிற பிரியம் அவ்வளவுதானா? நான் என்னவோ பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறது உண்மைதான். நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? எதை எதோட முடிச்சு போடுறீங்க? நீங்க கேட்ட மாதிரியே நான் பணம் கொடுத்தாலும் இது பிரியாவுக்கு தெரிஞ்சதுன்னா பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் உங்க குடும்பத்துக்கு உதவி செய்யறேன்னு அவனை தப்பா நினைச்சிட மாட்டான். பிரியா அப்படிலாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டா. ஏன்னா அவ எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் இருக்கா. நீங்க எங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சா அதை கேட்டு அவ சந்தோஷப்படுவா. இந்த சந்தோஷத்துல உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவாங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இந்த முடிவே எடுத்திருக்கோம். ஆமா வருண், அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கடனா வேற யார்கிட்ட வேணும்னாலும் வாங்கிக்க முடியும். உங்களுக்கும் பிரியாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் தரேன். ஆனா எக்காரணத்தை கொண்டும் பிரியாவுக்கு மட்டும் இது தெரியவே கூடாது. ஏன்னா பிரியாவை 10 லட்சத்துக்கு விலைக்கு வாங்கினதா என்னை தப்பா நினைச்சுக்குவா. என்னங்க? பேசுறத நிறுத்துறீங்களா? என்ன வரும்? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்டயே என்ன விலை கொடுத்து வாங்க பாக்குறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து சரி கட்ட பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு பணத்துக்காக மயங்குறவங்க கிடையாது. பணத்தை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கோ அதே மாதிரி அவங்க உடம்புலயே ரோஷம் இருக்கு. இந்த மாதிரி முயற்சியெல்லாம் இதோட விட்டுருங்க. அண்ணா அனி வாங்க போலாம். வாங்க சார், உள்ள போலாம். இங்கதான் செத்து போன சாந்தினி உருவத்துல இருக்கிற நந்தினியை அடிச்சு வச்சிருக்கேன். அச்சு அசலா அவ அப்படியே இருப்பா. நீங்களே வந்து பாருங்க. அடுத்த 10வது நாள் அவ சவுதியில இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நீங்க ஆளை மட்டும் காட்டுங்க மேடம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். ஓகே, இந்தாங்க 3 பேரும் போய் மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் சாப்பிட்டு வாங்க. உங்க பேர் சொல்லி சாப்பிட்டு வரேன் மேடம். போங்க. அகிலா வாடி உள்ள. இன்னைக்கு உன் மண்டையை 2 பொழந்துடுறேன்.
எவ்வளவு தைரியம் இருந்தா நான் செத்து போயிட்டு தான் டிராமா பண்ணி என் புருஷனையே நம்ப வச்சு அவர் கையாலேயே எனக்கு கருமாதி பண்ண வச்சிருப்பேன். என் புருஷனையும் புள்ளையையும் பிரிச்சு வச்சுட்டு வேடிக்கை பாக்குறியா? 6லயும் சாவு 100லயும் சாவுதான். நான் ஒரு கோழை மாதிரி இருந்து சாக விரும்பலடி. நீ போடுற சோத்தை தின்னுட்டு நான் அடிமை மாதிரி இருப்பேன்னு நினைச்சிட்டியா? இன்னைக்கு ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். வாடி உள்ள. வாங்க